வெல்கம் டு த கமெண்ட் ஷோ. போன வாரம் அதிமுகவுக்கு ஒரு வாழ்வா சாவா வாரமாக தான் இருந்தது. ஏன்னா அதிமுகவிலிருந்து எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் உள்ளிட்ட பல பேர் வந்து பிரிஞ்சு போனாங்க. இப்போ திருப்பி வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த மாதிரி பல ஹேப்பனிங்லாம் வந்து நடந்தது. அதே மாதிரி முதல்வர் விஜய் மோடியை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. 2 பேருக்கும் இருக்கிற முக்கியமான ஒற்றுமை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். பிரஸ் மீட் கொடுக்காதது, பிரஸ்ஸை பார்த்து ஓமை காடுன்ட்டு போனாரு மோடி. இவர் எதுவுமே சொல்லாம நன்றி வணக்கம்ங்கிற மாதிரி போனாரு. அதே மாதிரி குதிரை வேகத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆகி தாவேக்கால இணைஞ்சாங்க. மின்னல் வேகத்துல பெட்ரோல் விலையும் வேற டெய்லி ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நிகழ்கால அரசியல் வச்சு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இந்த வாரம் கமெண்ட் ஷோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகிறோம். காரணம் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு 2 பேரும் வந்து நிறைய தகவல்களை சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். சோழர் காலம் வரையும் போகுது. உள்ள போய் கேள்வியை பார்த்துருவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ஸ்கை மூவி பஃப் அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து கேள்வி வந்திருக்கு. நெதர்லாண்ட்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட செப்பேடுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அந்த செப்பேடுகளோட வரலாறை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆக்சுவலி இந்த கேள்வியில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லிக்கலாம். காரணம் 10,000 வருடத்துக்கு முன்னாடி பொறிக்கப்பட்ட அந்த செப்பேடு இந்தியாவுக்கு வர்றதே ஒரு பெரிய பெருமை. இந்த வரலாறை படிக்க ரொம்ப மனம் மகிழ்ந்து தான் வந்து போச்சு. சரி, முதல்ல இந்த செப்பேடுன்னு என்னன்னு வந்து பார்த்துடலாம். செப்பேடுங்கிறது ஒரு அழிவில்லா தன்மை வந்து கொண்டது, ஒரு உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பத்திரத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்றப்ப அரசாங்க முத்திரையோட இருக்கிற நம்ம பதிவு பண்றோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த செப்பேடுல தான் வந்து பதிவு பண்ணி வைப்பாங்க. பழங்காலத்துல அரசர்கள், அரசாங்கம், அந்த கோயில்கள் நிர்வாகம் பண்றவங்க அதிகாரப்பூர்வமான ஆவணங்களா இருந்தது இந்த செப்பேடு தான். இது வெள்ளியில இருக்கும் அல்லது வந்து செம்புல இருக்கும். உலோக தகடுகளால வந்து பொறிக்கப்பட்ட ஒரு பதிவு தான் இது. செம்பு தகடுகளால பொறிக்கப்பட்டதுனால இது வந்து செப்பேடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல அரசர்களுடைய வரலாறு இருக்கும், கோவில் உரிமைகள், நன்கொடைகள், அதே மாதிரி வரி விலக்கு தொடர்பான தகவல்கள். வரி விலக்கா? இதெல்லாம் படிச்சிருப்பாரு ஜி. நமக்கு ஏதாவது வரி விலக்கு கொடுப்பாரா? அந்த காலத்துல இருந்தது. ஓகே, அரசாணைகள் வந்து அறிவிக்கிறது, நிலதானங்கள், இது எல்லாமே செப்பேட்ல வந்து இருக்கும். இப்போ நம்ம லேண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது பார்க்குறப்ப தமிழில் சமஸ்கிருதத்தில் வந்து இருக்கும். இந்த தகடுகள் எல்லாமே கயிறு மூலமாகவோ அல்லது வளையத்து மூலமாகவோ வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அரசாங்க முத்திரை வந்து இந்த செப்பேடுகளில் வந்து இருக்கும். சரி, இப்போ நெதர்லாண்ட்லேருந்து கொண்டு வரப்பட்ட செப்பேடுன்னு பார்க்குறப்ப ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் காப்பர் பிளேட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. லைடன் பல்கலைக்கழகத்துல தான் 300 வருஷமா வந்து இருந்திருக்கு. அது தூக்கிட்டு போய் அங்க வச்சிருந்துருக்காங்க. ஆமா, அதுதான் இப்போ வந்து நம்ம பிரதமர் மோடி அந்த பிஎம் கிட்ட இருந்து, அதே மாதிரி இந்த பல்கலைக்கழக நிர்வாகி கிட்ட இருந்து இப்போ முறைப்படி இந்தியாவுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளா நெதர்லாண்ட்ல தான் வந்து இருந்துச்சு. இதை யோசிச்சு பார்த்துக்கோங்க, 300 ஆண்டுகளா நெதர்லாண்ட்ல தான் பத்திரமா வந்து இருந்திருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத நீங்க பின்னாடி வந்து தெரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடுங்கிறது கிபி 11ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது. இது மலேசியா, இந்தோனேசியாவை ஆண்ட ஸ்ரீவிஜய நாடு பேரரசர் சூடாமணிவர்மன் அவரு ஆட்சி காலத்துல தான் இந்த செப்பேடுங்கிறது ராஜராஜ சோழன் அவங்களுடைய வம்சாவளினால அவங்களுக்கு வந்து அந்த வம்சாவளிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, சோழர் காலம் ஒரு பொற்காலம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்ப அந்த அரசர் சூடாமணிவர்மன் வந்து நாகப்பட்டினத்துல ஒரு பௌத்த விகாரத்தை அமைக்கணும்னு வந்து பிரியப்படுறாரு. அப்ப அங்க இருந்து ஆட்கள் வந்து அனுப்புறாங்க ராஜராஜ சோழன் கிட்ட. ராஜராஜ சோழன் அனுமதி வந்து கொடுக்குறாரு. அப்ப பாத்தியா மதச்சார்பின்மைங்கிறது எவ்வளவு இதா இருந்திருக்கு. அப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எங்க நாட்டுல வந்து உங்க கடவுளை வழிபடுங்கன்னு ஒரு அனுமதி வந்து கொடுத்துருக்காரு ராஜராஜ சோழன். அந்த செப்பேட மதச்சார்பற்ற ஒரு தலைவரான மோடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரா? அதை அண்டர்லைன் பண்ணி வர நீ சொல்ற, கோட்ல போட்டுக்கலாம் மதச்சார்பின்மை. இப்ப அங்கிருந்து வந்து ஒரு புத்த கோயில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்த கோயில் கட்டுறதுக்காகட்டும் இல்ல பராமரிப்பு செலவாகட்டும் ஏதாவது செலவுன்னு இருக்கும்ல, அதை என்ன பண்ணிருக்காருன்னா ராஜராஜ சோழன் அங்க பக்கத்துல இருந்த நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்த ஆனைமங்கலம் கிராமத்தை கொடுத்துருக்காரு அந்த நாட்டு அரசருக்கு. இந்த நாட்டுல இருக்கிற வர செல்வங்கள் வரிகளை வச்சு நீங்க உங்களோட பராமரிப்பு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. எவ்வளவு பெருந்தன்மையா இருந்திருக்காங்க பாத்தியா. அதான் அந்த ஆனைமங்கலம் கிராமம்ங்கிறது அந்த புத்த விவகாரத்துக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு ஆவணம் தான் செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது. இந்த ஆனைமங்கலம் கிராமம் வந்து வரியற்ற நிலமாக அவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு அந்த நாட்டு அரசருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செப்பேடுங்கிறது ஒரு மத நல்லிணக்கம்,
பன்னாட்டு உறவு, நில அளவை முறை இது எல்லாமே பறைசாற்றுற மாதிரி இருக்கு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா அது கிட்டத்தட்ட 1014 அந்த சமயத்துல வந்து எழுதப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தா கரெக்டா 1000 ஆண்டுகளுக்கு 1015 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வந்து சொல்லலாம். சரி, எப்படி இங்கிருந்து அங்க போச்சுன்னு வந்து கேட்கலாம். அது வந்து டச்சுக்காரர்கள் இங்க வந்து ஆண்டாங்கல்ல, டச்சு கம்பெனிலாம் இருந்துச்சுல, அப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க இருந்தாங்க. இப்ப இந்த பொன்னியின் செல்வன் படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். இலங்கைக்கு போவாரு அருள்மொழிவர்மன், பொன்னியின் செல்வன். அங்க போயிட்டு வர்றப்போ அவருக்கு வந்து காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தோடனே இந்த சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் சேர்ந்துதான் வந்து அந்த பௌத்த விவகாரத்துல போய் அட்மிட் பண்ணுவாங்க பொன்னியின் செல்வன். அவங்க ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷா வந்து பொன்னியின் செல்வன் அங்கிருந்து வெளியே வருவாரு. பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தவங்க கூட வந்து தெரியும். அதான் நாகப்பட்டினம் இந்த உத்த விவகாரங்கிறது. அதுக்கு வந்து லேண்டு கொடுத்தது நம்ம ராஜராஜ சோழன். அந்த லேண்டை வாங்கிட்டு போய் எங்க புத்தகத்தை அமைச்சது அந்த நாட்டு பேரரசர் சூடாமணிவர்மனா. ஆமா. இப்ப வந்து என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வருமான ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல. தஞ்சாவூர் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி முரசொலி வந்து கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் மக்களை தான் வந்து பிரியப்படுறாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துடைய மேம்பாட்டு குழு தலைவர் கோமகன் அவரும் வந்து கடிதம் கூட எழுதியிருக்காரு மோடியா. ஆமா, சு வெங்கடேசன் கூட இதை பத்தி வந்து டீட்டெயிலா பேசிட்டு தமிழ்நாட்டுல இருந்து எடுத்து வரப்பட்ட செப்பேடுகள் பொக்கிஷங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதே அவர் வந்து வலியுறுத்தி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு, இதை நம்ம குறிப்பிட்டு தான் இதுவரை இல்லாத அளவுக்கு யுஎஸ், யூரோப்பு, பல்வேறு நாடுகள்ல இருந்து இது வரைக்கும் 654 பொருட்களை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு மாதிரி. அது வந்து டெல்லியில இருக்கிற பூரணக்கீழா பகுதியில தான் வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து காட்சிப்படுத்துறது வந்து கிடையாது, பத்திரமா வந்து வச்சிருக்காங்க அவங்க எல்லா பக்கமும். அதான் வந்து அதை இங்கிருந்து எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வந்து மக்கள் பார்வைக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து பிரியப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களை தான் பிரியப்படுறாங்க. இப்போ கூட முதல்வர் விஜய் மோடி சந்திச்சப்ப கூட ஆனைமங்கலம் செப்பேடை நெதர்லாந்து வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா கூட இங்க எடுத்துட்டு எங்க கிட்ட கொடுங்கிறது வந்து கோரிக்கையா வைக்கல, கையோட வாங்கிட்டு வந்துருக்கலாம். சரி, ஓகே. ஆனா பிரதமர் மோடி வந்து மக்களோட கோரிக்கைக்கு செவிசாச்சு இங்க கொண்டு வந்து எங்கேயாவது ஒரு அருங்காட்சியகத்துல வச்சாங்கன்னா அது உண்மையிலே நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு பழமையான வரலாறு, நம்ம எப்படிலாம் அரசாங்கங்கள் சோழர் காலத்துல நடந்திருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கலாம். மோடி நெதர்லாந்து கொண்டு வந்தது 2 செப்பேடுகள். ஒன்று வந்து லார்ஜர் லைடன் பிளேட்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இது லார்ஜர் லைடன் பிளேட்ஸ்ல 21 செப்பேடு தகடுகள் வந்து இருக்கு. சோழ அரச முத்திரை வந்து இருக்கு. இது வந்து 5 செப்பேடுங்கிறது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மீதி 16 செப்பேடுங்கிறது தமிழ் மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கு. 30 கிலோ வெயிட். அடுத்த செப்பேடுங்கிறது ஸ்மாலர் லைடன் பிளேட்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க. அது வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்து எழுதப்பட்டது. இந்த புத்தக விவகாரத்துக்கு இன்னும் புதிய சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த இதுல வந்து இருக்கு. இது வந்து கிபி 90 எழுதப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரிதான், நம்ம மோடி முயற்சி எடுத்து கொண்டு வராங்க. ஆனா அந்தந்த ஏரியாவுக்கு போகுதான்னு கேட்டா இல்ல. பட் இந்திய அரசாங்கம், இந்திய தொழில்துறை பத்திரமா அதை வச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு ஹைலைட்டான மேட்டர் என்ன தெரியுமா? நான் முன்னாடியே சொன்னேன்ல, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள், டச்சு கம்பெனிகள் இங்க இருந்து போய் நெதர்லாந்துல பத்திரமா பல்கலைக்கழகத்துல வச்சு காட்சிப்படுத்தி இங்கிருந்து தமிழர்கள் எல்லாம் போறப்ப அதை பார்த்து வியந்து, சரி நம்ம நாட்டில் இருக்கிற பொருள் இங்க இருக்கு, எடுத்துட்டு வரதுக்கு யாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்களான்ட்டு பல பேர் சொல்லி கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்த முயற்சி தான் இப்ப வந்து நம்ம கண்கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, அன்பில் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த அன்பில் செப்பேடுல தான் ராஜராஜ சோழன் அவங்க வம்சாவளியினர் ஆர்டர் படி யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து வந்தாங்கிறது எழுதப்பட்டிருக்குங்கிறது இந்த அன்பில் செப்பேடுல தான். இந்த அன்பில் செப்பேடுங்கிறது இந்திய தொழில்துறையிட்ட தான் இருந்திருக்கா. இப்ப அந்த அன்பில் செப்பேடு எங்கங்கிறதே தெரியலையா. ஓ, தெரியலையா? இல்ல அதை நெதர்லாண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எங்க, அது இந்திய தொழில்துறை இருந்திருக்குங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த அன்பில் செப்பேடு எங்க போச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. இந்திய தொழில்துறை விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கும் வந்து தெரியும், மற்ற எல்லாருக்குமே வந்து தெரியும். பாருங்க, இங்கிருந்து வெளிநாட்டுக்காரங்க எடுத்துட்டு போனா கூட பத்திரமா வச்சு அதை காட்சிப்படுத்தி ஒரு வருஷமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் இங்க இருக்கிற ஒரு அன்பில் செப்பேடு சொல்ல போனா ரொம்ப ரொம்ப முக்கியமான செப்பேடு தான். ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் யாரு, இந்த ஃபேமிலி ட்ரீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாமே அன்பில் செப்பேட்ல தான் இருக்கு. அது எங்க போச்சுங்கிறது தெரியல. இதுதான் நமக்கு ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. ஆனா இது வந்து காலப்போக்கில் இந்தியா வந்துருச்சுங்கிற பட்சத்துல தமிழ்நாடு தொழில்துறை, தமிழ்நாடு முதல்வர் முயற்சி எடுத்து இங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து காட்சிப்படுத்தலாம்.
போட்டோஸ்ல பாக்குறப்பே ரொம்ப வந்து உணர்ச்சி மயமா தான் இருந்திருக்கும் பல பேருக்கு. ஏன்னா 10,000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இதை நம்ம கண்கூடா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே அது புண்ணியம் தான் வந்து பண்ணியிருக்கணும். அதை தொட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நேர்ல போய் பார்த்தாவது நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஆமா, பார்ப்போம். அது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தணுங்கிறது தான் மக்களோட கோரிக்கை. ஆமா, இதுக்காக முயற்சி எடுத்த நிறைய பேர் இருக்காங்க. எல்லா தமிழர்களையும் வந்து நினைவு கூறணும். தமிழ்நாட்டு அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நன்றியை பாராட்ட வந்து சொல்லணும். பிளர் ஃப்ரோசன் அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து சவுத்தில் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் கூட பார்ஷியலாக வந்துட்டாங்க காங்கிரஸ். அதாவது 5 ஸ்டேட்டில் 4 ஸ்டேட்டில் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. நம்ம சவுத் வந்து ரொம்ப சேஃப், ப்ராக்ரஸிவ், டெவலப்டாக இருக்குது. இங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? காங்கிரஸ் இதை வச்சே இந்தியா முழுக்க வர முடியுமா? அதான் நார்த்லேயும் அவங்க கிளைகள் விரியுமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கிளைகள் அங்கே இருந்தது, அவர்களே மூடிட்டாங்க. அவங்களே வெட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கிளையா. சரி, அதில் வந்து அவங்க இப்போ கேட்டிருக்காங்க திரும்ப ரிவைவ் ஆக முடியுமா அப்படிங்கிறதான் அந்த கேள்வியாக இருக்குது. சவுத்தில் அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கிறாங்க. இன்னொன்று மதச்சார்பின்மை அப்படிங்கிறது சவுத் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஒரு ஹிந்துத்துவா அப்படிங்கிறதுக்கான வேல்யூ பெருசாக சவுத்தில் இல்லை. அப்படிங்கும்போது இங்கே பிஜேபி காட்டிலும் காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது. கர்நாடகாவில் ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸாக இருக்கிற பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சியில் வராங்க. மற்ற இதிலலாம் பார்க்கும்போது பிஜேபியோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவில் இப்போ ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இது மூணையும் நம்ம எப்படி பார்க்குறதுனா, ஒன்று வந்து இப்போ லீடர்ஸ்க்கான ஒரு காலமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலக அளவுலேயே அது அப்படி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு லீடர் அப்படிங்கிறது, ஒரு கட்சி அப்படின்னா கட்டமைப்பு, அது கீழே உள்ள ஆட்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு லீடர், அவர் தான், அவருக்காக வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கூட விஜய்ங்கிற ஃபேஸை வச்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க. யார் வேட்பாளர்னே தெரியாமல் ஓட்டு போட்ட தொகுதிகள் கூட இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்திய அளவில் பார்க்கும்போது நார்த்தில் மோடிக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஸோ மோடிங்கிற ஃபேஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால தான் அங்கே வந்து அவங்க முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் அறிவிக்காமல் ஒடிசாவில் வந்து ஜெயிச்சாங்க. வெஸ்ட் பெங்காலில் கூட கிட்டத்தட்ட அந்த சுவேந்து அதிகாரியை சிஎம் ஃபேஸ்னு அறிவிக்கலை, அவர் தான் வருவாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மத்திய பிரதேஷில் அப்படி தான் வந்து யாருன்னே அறிவிக்கலை, திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ராஜஸ்தானில் முதல் டைம் எம்எல்ஏவாக இருந்த பஜன்லால் சர்மா, அவரே ஷாக் ஆகிட்டார், நான் தான் சிஎம் ஆன்ட்டு. ஸோ அங்கே மூலையில் உட்காந்துருந்த ஒருத்தரை கூட கூப்பிட்டு வந்து அவங்க சிஎம் ஆக்க முடியுது. ஏன்னா அவங்க மோடிங்கிற ஃபேஸை வச்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க நார்த்தில். சவுத்தில் பொறுத்தவரையும் மோடி வெர்சஸ் ராகுல்னு வந்தால் ராகுலோட செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. அவரோட பிரச்சாரங்கள் இப்போ கேரளாவில் கூட அவங்களுக்கு வந்து அவர் போன இடங்களில் மக்கள் அவரை பார்க்க வர காட்டுற ஆர்வம், அவர் பேசுகிறத அங்கே எடுத்துக்கிற விதம், இதெல்லாம் வந்து மோடியோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கான ஒரு இது சவுத்தில் இருக்குது. சவுத்து ப்ரோக்ரெசிவான ஒரு இதுன்னு அவங்களே வந்து கேள்வியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இங்கே வந்து இந்த மதச்சார்பின்மை இதெல்லாம் இருக்கிறதுனால அதோட ஃபேஸாக ராகுலை பார்த்து அவருக்கு வந்து ஒரு ஓட்டு விழுகுது. அதை தாண்டி குறிப்பாக கர்நாடகா, தெலுங்கானா அங்கே பார்க்கும்போது கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமார், அவர் தான் 2023 அவரோட ஒர்க் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. இப்போ அவர் சிஎம்மும் ஆகிட்டார். அவர் வந்து சித்தராமையா தான் இத்தனை வருஷம் சிஎம்மாக இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவர் சிஎம்மாவும் அங்கே வந்து உட்காந்துட்டாரு. அவரோட ஒர்க்குங்கிறது அங்கே கை கொடுத்துருக்குது. தெலுங்கானாவில் அதே எடுத்தோம்னா ரேவந்த் ரெட்டி, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் ஏபிவிபி, ஆர்எஸ்எஸோட அமைப்புகள், பிஜேபியோட இணைஞ்சிருக்கிற அமைப்பில் தான் உள்ளே வந்தார். வந்தாலும் கிரவுண்ட் லெவலில் அவர் இப்போ ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்க்கு வந்தார். அவரோட கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது அங்கேயுமே தெலுங்கானாலையுமே கை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நார்த்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. காங்கிரஸுக்கு வந்து 2 விஷயம், ஒன்று லீடராகவும் ஒருத்தரை பார்க்குறாங்க, அதை தாண்டி லீடரை தாண்டி சில பேர் வந்து கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது. வெறும் லீடருங்கிறது இன்னும் முழுமையாக அந்த இடத்துக்கு நம்ம போகலை. தமிழ்நாட்டில் அது வேறு மாதிரி முடிவுகள் வந்திருந்தா கூட ஓவராலாக இந்தியாவில் எடுத்து பார்க்கும்போது கிரவுண்ட் ஒர்க் ப்ளஸ் ஒரு ஃபேஸ் இது வந்து தேவைப்படுது. அந்த கிரவுண்ட் ஒர்க்கர்ஸாக இங்கே வந்து சவுத்தில் அவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க, ஆனால் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் 2மே இல்லை. தமிழ்நாட்டில் ஃபேஸு கிடையாது, கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆமாம், காங்கிரஸுக்கு அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ அமைச்சரவையிலலாம் பங்கெடுத்திருக்கிறாங்க. கேரளாவில் வந்து எப்படி காங்கிரஸ் இது பிஜேபி வந்து மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் ஒரு சிஎம் ஃபேஸ்னு ஒருத்தவங்களை நிறுத்தாமே ஜெயிச்சாங்களோ அதே தான் கேரளாவில் பண்ணியிருக்கிறாங்க. ராகுலை மட்டுமே வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆகி அதுக்கப்புறம் வந்து யார் முதல்வருங்கிறத இப்போ விடி சதீஷனை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது பிஜேபி நார்த்தில் நிறைய இடத்துல பண்ணுறத கேரளாவில் மட்டும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்படி வந்து ஒரு தலைவர்களுக்கான காலமாக மாறிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சில கிரவுண்ட் ஒர்க்ஸும் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது சவுத்தில் வந்த மாதிரி நார்த்தில் வர முடியாததுக்கு முக்கியமான காரணம் அங்கே வேலை பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது. மோடிக்கு நிகரான ஒரு ஃபேஸாக வந்து ராகுல் இன்னும் அங்கே நிலைநிறுத்தப்படலை. அதே நேரத்தில் அது ஹிந்துத்துவாங்கிறதுனால மோடிக்கு ஒரு பெரிய அங்கே வேவ் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக சவுத்தில் இருக்கிறாங்கங்கிறதுனால, மதச்சார்பின்மைங்கிறதுனால ராகுலை அதோட அதிகமாக நேசிக்கிறாங்க மக்கள். இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்தியா முழுக்க அவங்க கிளைகளை விரிக்க முடியுமா அப்படின்னா, அங்கே இருக்கிற கோஷ்டி மோதல், அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒழுங்காக கிரவுண்டில் வேலை பார்க்கவும் இல்லை, கோஷ்டி மோதல்லே கழிச்சிடுறாங்க. மோடிக்கு நிகரான ஃபேஸாகவும் ஒருத்தர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வாய்ப்புகள் நார்த்துலங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போன வாரம் வெளிநாட்டிலேருந்து வந்து வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிட்டு இங்கே வந்து நாங்கள் ஜனநாயக கடமையாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு சிக்கனவங்களை பற்றி பேசியிருந்தோம். ஆமாப்பா, அது நிறைய நேர்கள் வெளிநாட்டிலேருந்து நமக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணிலாம் சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டாருங்க, ரொம்ப சிக்கல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மனமறிந்து அவங்களே சொல்றாங்க. அப்போ அவங்களோட நிலைமையில நம்மளால யோசிக்கவே முடியல. ஆமா, எவ்வளவு துன்பமா இருக்கும் அது. கண்டிப்பா. அதுல துணை கேள்வி மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஷேக் ஜஸ்வந்த் உட்பட நிறைய பேர் இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ வெளிநாட்டு குடியுரிமை வச்சிருக்கவங்களுக்கு முதல்ல எஸ்ஐஆர்ல அவங்களை நீக்கலையா, என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. எஸ்ஐஆர் நீக்கிருக்காங்க, இங்க இருக்கிறவங்களை நீக்கிருக்காங்க. இந்திய குடியுரிமை வச்சிருக்கவங்கள நீக்கும், வெளிநாட்டு குடியுரிமை எங்களுக்கு எப்படிங்க தெரியும், எங்கள்கிட்ட சொல்லலையே அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ஒரு 3-4 பேருக்கு இல்லை. அங்க போய் கேட்குறப்பதான் தெரியுது உங்க பேர் இல்லைங்க. முன்னாடி செக் பண்ண கேட்டால் இல்லைங்க, செக் பண்ண இருக்கு வாங்கன்னு பார்த்துக்கலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற பூத் மெம்பர்ஸ். கடைசியில் பார்த்தா பேர் இல்லாம போயிடுச்சிங்க அப்படிங்கிறாங்க. பட் இவங்க பேர்லாம் இவங்கெல்லாம் வந்து பேர் இருக்குங்க செக் பண்ணிட்டு தான் புக்கே பண்ணிருக்காங்க போல இருக்கு, டிக்கெட் புக் பண்ணி. அது எஸ்ஐஆர் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த எஸ்ஐஆர்ல வந்து ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து நம்ம சவுத்தில் இருந்து நிறைய பேர் கல்ஃபில் போய் வேலை பார்க்குறாங்க, ஓட்டு போடுறதுக்கு மேபி வரலாம் அவங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கணுங்கிறதுக்காக எஸ்ஐஆரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்காக உங்கள் பெற்றோரே கூட ஃபில் பண்ணலாம் அந்த ஃபார்மை, எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி யாரோ வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும், அதில் தான் வந்து ஓட்டு அப்படியே இருந்திருக்கணும். பட் எஸ்ஐஆருங்கிறது அந்த பேக்ரவுண்ட் செக்லாம் பெருசாக பண்ணாமல் தானே பண்ணாங்க, ஒரு மாதத்துல தானே பண்ணாங்க. மாதத்தில் உண்மையாலுமே அந்த அதிகாரிகள்லாம் பாவம்ப்பா. பிஎல்ஓஸ் எல்லாமே ரொம்ப சத்துணவு அதிகாரிகள் அந்த மாதிரி இருந்தாங்க, சத்துணவு ஊழியர்கள். இல்லை அதுக்குன்னு அவங்க விவரம் தெரியாமலும் இல்லை, விவரம் தெரிஞ்சுதான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னொன்று என்னன்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்னால நம்ம நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு கூட நம்ம வந்து இப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு போதிய, அதாவது எஸ்ஐஆருங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கே புதுசு. அப்படிங்கும்போது அவங்க ஒரு லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரைனிங்காக கொடுத்துருக்கணும் அந்த ஊழியர்களுக்கு. ஆனால் ட்ரைனிங்லாம் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு மாதம் டயத்துக்குள்ளே முடிக்கணும்னு ப்ரெஷர் போட்டதில் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. கொஞ்சம் அதுக்கப்புறம் கால வசதியும் கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அது வந்து முறையாக நடக்கலைங்கிறது தான் நம்ம அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. எலெக்ஷன் டேட் அப்போவே சில பேர்லாம் ஃபோன் பண்ணாங்க, ஆனால் அது வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிறதுனால அவங்கெல்லாம் குழுவாக வந்து ஜாயின் பண்ண முடியல. அந்த அலையில் வந்து இதெல்லாம் எடுபடாமே வந்து போயிடுச்சு. குறிப்பா இந்த வெளிநாட்டுல இருந்து வந்து வாக்களிச்சிருக்காங்கல்ல, அவங்க அம்மா அப்பாவே ஃபில் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெரியாது, தெரியணும்ல. நம்ம இந்த நாட்டுல சிட்டிசன், கனடால சிட்டிசன் ஆயிட்டோம், ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆயிட்டோம், அப்ப நம்ம இங்க வந்து வாக்களிக்குங்கிறது வந்து தப்பு இல்லைன்னு அவங்கள உணரணும். இன்னொன்னு சிட்டிசன்ஷிப்போட முக்கியமான இது என்ன, வாக்குரிமை தான். அது இப்போ இந்தியன் சிட்டிசன் ஏன் விடுறாங்க, அந்த நாட்டுல எல்லா வளங்களும் இருக்கு, எங்களுக்கு அங்க வாழ்க்கை இருக்க போது நிரந்தரம் அமைக்க போறோம்னு வாங்குறாங்க. இந்தியாவில சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தா என்ன அவங்களுக்கு உரிமை, வாக்களிக்கிற ஒரு உரிமை மட்டும் தான் இருக்கு இங்க அவங்களுக்கு. இல்லை, ஆனால் வெளிநாட்டில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்ட போது இங்கே வந்து வாக்களிக்கணுங்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க பெற்றோர்களோ அதை ஃபில் பண்ணி கொடுத்தவங்களோ இவங்க தான் வேற நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. ஸோ வேணாங்கிறத தானே எழுதி கொடுத்துருக்கணும் அவங்க வந்து. ஆனால் அந்த தவறு பண்ணதுனால இன்னைக்கு அவங்க மாட்டிக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு லாஜிக்கல் திங்கிங், ஒரு ப்ராக்ரஸ் திங்கிங், இல்லை டெமோக்ராட்டிக் திங்கிங், இது எது இருந்தாலுமே அதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இன்னும் வேதனையாக தான் இருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து உருவாக்கி எல்லாம் வந்து அவங்களே உடைச்ச மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ நம்ம 10-12 பேர்னு சொல்கிறோம், அதுக்கு மேலே இருக்கான் வந்து எண்ணிக்கைங்கிறது. அதுவும் சில பேர் வந்து குடியுரிமை அங்கே இருப்பாங்கள்ல இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸு, அதுல சில பேர் தான் பிடிச்சாங்களாம், சில பேர் ஓகேன்னு அனுப்பிச்சுட்டாங்களாம். சில பேர் வந்து பொழுது போகலன்னு விசாரிப்பாங்க நிறைய மேட்ரு, அப்பதான் சில பேர் சிக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஓட்டு போட்டு போனவங்களாம் அப்பாடாட்டு இருப்பாங்க, தப்பிச்சு போனவங்க அப்ப நிறைய அவங்களும் ஒரு கணிசமான ஆட்கள் இருக்கலாம். லைன் நின்றுகிட்டே இருப்பாங்க, ஒரு சில வினாடிகள் செக் பண்ணுவாங்க. அதை சில பேர் வந்து கேட்க முன்னுக்கு பின் முரணா சொல்றப்போ ஓரவாங்க கட்டி தூக்கிருக்காங்க அவங்க.
இந்த வாரம் கருத்துரை பகுதி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நம்ம சில கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தால் கூட அது ஆழமாக ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து நம்புகிறோம். ஏன்னா பல கேள்வி ரெடி பண்ணிட்டு வந்தோம். பட் நேரமின்மை காரணமாக முடிக்க வேண்டிய சூழல். வரும் நாட்களில் இல்லை அடுத்த கமெண்ட்ஸோட அதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.